பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனுமாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த காலை நேரத்திலே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, யாபேஸ் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் என்ற வார்த்தையின்படி நாம் ஒவ்வொருத்தரும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற விண்ணப்பங்களையும் தேவ சமூகத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு நிறைவேற்றுவாராக. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நாம் வேண்டிக் கொண்டதை தேவன் இன்றைக்கு அருள்வார். இந்த யாபேசுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால், இந்த யாபேசுடைய தாய் அவனை துக்கத்தோடு கூட பெற்றாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாபேஸ் என்பதற்கு துக்கம் நிறைந்தவன் என்று அர்த்தம். இந்த யாபேஸ் பிறக்கும் பொழுதே வேதனையோடு துக்கத்தோடு தாய்க்கு ஒரு துக்கமுள்ள ஒரு மகனாக இருந்தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறப்பது எவ்வளோ மகிழ்ச்சியை உண்டாக்கும். ஆனால் இந்த யாபேஸ் பிறந்தது தாய்க்கு மகிழ்ச்சி இல்லை, துக்கத்தை ஏற்படுத்தினது. ஆமென். இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யாபேஸை போல துக்கம் நிறைந்தவர்களாய் நீங்கள் இருக்கலாம். பலவிதமான நெருக்கங்கள், சூழ்நிலைகள், வேதனைகள், கடன் பாரங்கள், துன்பங்கள், வியாதிகள், நஷ்டங்கள், இப்படிப்பட்ட பலவிதமான துக்கம் நிறைந்தவர்களாய் நீங்கள் இருக்கலாம். இந்த துக்கத்தை எல்லாம் நம்முடைய தேவன் மாற்ற முடியும். இந்த யாபேஸ் செய்த காரியம் என்ன என்று பார்ப்போமானால், அவனுடைய துக்கம் மாற வேண்டும். இந்த துக்கமெல்லாம் மாறி அவன் ஆஸ்வதிக்கப்பட இந்த யாபேஸ் செய்த காரியம் என்ன தெரியுமா? முதலாவது, இந்த யாபேஸ் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய துக்கம், நெருக்கம், பாடுகள் நீங்க வேண்டுமானா நாம் ஒவ்வொருத்தரும் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். எந்த மனுஷரை நாம் சார்ந்து விடக்கூடாது. அல்லேலூயா. மனுஷரை நம்புவது நமக்கு கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புவது நமக்கு ஆசுவத்தை கொண்டு வரும். எனவே நாம் தேவனை நோக்கி இந்த யாபேஸ் ஜெபித்தது போல நம்முடைய எண்ணங்களும் ஏக்கங்களும் தேவனை நோக்கியே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த யாபேஸ் எப்படி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, நீர் என்னை ஆஸ்வதியும். இந்த உலகத்தில் நம்மை ஆஸ்வதிக்கிற ஒருவர்னா நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆமென். வேற எந்த நபர்களும் நம்மை ஆஸ்வதிக்க முடியாது. நம்ம இடத்துலேருந்து அநேக காரியங்களை எடுத்துக்கொள்ள தான் அநேகர் வருவார்களே தவிர, நமக்கு கொடுப்பதற்கு தேவன் ஒருவர் மட்டும்தான். அதனால தான் தாவீது ஜெபிக்கும் போது, தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியாருடைய வீடை என்றென்றைக்கும் ஆஸ்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறார். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும். அப்போ இந்த யாபேஸ் ஜெபித்தது போல முதலாவது தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். ரெண்டாவது, நீர் என்னை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, என் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்திரணும் என்று சொல்லி இந்த யாபேஸ் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அடுத்தல ஜெபிக்கிறார், என் எல்லைகளை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்திரணும் என்று சொல்லி இந்த யாபேஸ் ஜெபிக்கிறார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த காலை நேரத்திலே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யாபேஸ் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினது போல இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் விண்ணப்பங்களையும் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய ஜெபத்துக்கு விண்ணப்பத்திற்கு பதில் வரும். நாம் வேண்டிக் கொண்டதை தேவன் அருள்வாராக. ஆமென். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நெடுநாட்களாக தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கலாம். சில குறிப்பிட்ட காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்னும் பதில் வரலையே என்று நீங்கள் அங்காய்த்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். நீங்கள் வேண்டினதை தேவன் அருள்வார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் என்னென்ன காரியத்துக்காக தேவ சமூகத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களோ அதை தேவன் உங்களுக்கு அருளி உங்களை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறேன். இந்த யாபேஸ் ஜெபித்தது போல, தேவனை நோக்கி ஜெபித்தது போல, வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினது போல இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும்
தேவன் நிறைவேற்றி கொடுப்பீராக. இந்த இறை வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் bless யூ. நீங்கள் வேண்டிக் கொண்டதை தேவன் உங்களுக்கு அருளுவாராக. ஆமென்.